சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சிமி இயக்குநரை சென்னை கொண்டு வந்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். 2014ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பெங்களூர் கவுஹாத்தி விரைவு ரயில் எக்ஸ்பிரஸ்ல இரட்டை வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. இந்த வெடிகுண்டு சம்பவத்தில் சுவாதி என்ற இளம்பெண் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரணை நடத்துவதற்காக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி சிபிசிஐடி போலீசார் தனிப்படைகள் அமைத்து தடயங்கள் மற்றும் ஆதாரங்களை வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. சிமி இயக்கம் உள்ளிட்ட தீவிரவாத இயக்கங்கள் இந்த வெடிகுண்டு சம்பவத்தை நடத்திருக்கலாம் என சிபிசிஐடி போலீசார் சந்தேகித்து விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வந்தது. கடந்த வாரம் தெலுங்கானா மற்றும் ஒடிசா போலீசாரால் ஒடிசா எல்லை பகுதியில் வைத்து சிமி இயக்கத்தைச் சேர்ந்த 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட இந்த சிமி இயக்கத்தைச் சேர்ந்தவரிடம் சிபிசிஐடி போலீசார் உடனடியாக விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிமி இயக்கத்தைச் சேர்ந்த அந்த 3 தீவிரவாதிகளும் தங்களுக்கு சென்னை சென்ட்ரல் வெடிகுண்டு சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாகவும் தாங்கள் தான் இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தியதாகவும் போலீசாரிடம் ஒப்புதல் மேற்கொண்டுள்ளனர். தற்பொழுது இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடுத்து சிபிசிஐடி போலீசார் விரைவில் அந்த சிமி இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகளை சென்னை அழைத்து வந்து சென்னை சென்ட்ரல் இரட்டை வெடிகுண்டு சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள